நேத்தே நம்ம பேசணும். தஞ்சையில உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை டீகோட் பண்ணி பேசியிருந்தோம். ஆனா கடைசியா அந்த வீடியோனுடைய கடைசியா நான் சொன்ன விஷயம்தான் இன்னைக்கு பெரும் பிரளயமா மாறி இருக்கு. அவர் அந்த ஆபாசமான கருத்தை உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் அவர் சொன்னதையும் அதற்கு எதிர்வினையாக நேத்து நைட்டு நேஷனல் மீடியாவில் எல்லாமே ஃபுல் டாபிக் இதுதான் போயிருக்கு. இன்னைக்கு காலையில அரெஸ்ட் அப்படிங்கிறதும் அது கூடவே தொடர்ந்து நாங்க ஜெயில போட வேண்டிய நோக்கம்லாம் எங்களுக்கு கிடையாது, விசாரணை பண்றது தான் போனோம்னு சொல்லி அரசு தரப்புலேயே சொன்னதுனால அவரு ஆக்சுவலா அது அரெஸ்டே இல்லாதனால அது பெயில் அப்படின்லாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா போய் சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள், இங்க நடந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம், உதயநிதி ஸ்டாலின் கைதின் போது என்ன நடந்தது அப்படின்ற பல விஷயங்களை பார்க்கலாம். வணக்கம், இது ஸ்பெக்ட்ரம் தமிழ். நான் ராமகிருஷ்ணன். நைட்டு 12:30 மணிக்கு காவல்துறைக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அவங்க கிடைச்சி தஞ்சாவூர்ல இருந்து கிளம்பி இங்க வராங்க. கிட்டத்தட்ட காலையில 4:30 மணிக்கு இங்க சேர்றாங்க. அப்ரோச் பண்றாங்க. ஒரு 7:30 மணி போல அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. ஆனா அப்ப இருந்தும் கடைசியில அதுக்கப்புறம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சுதான் அவங்கள பண்ண முடியுது. இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ல பெரும்பான்மையானவர்கள் வந்துடுறாங்க. மாசு வந்துடுறாரு, சேகர்பாபு வந்துடுறாரு, ஏன் இவரு துரைமுருகன் ஐயா கூட வந்துட்டாரு, அட்வொகேட் பி வில்சன் வந்துட்டாங்க, இன்னும் சிலர் எல்லாம் வந்துடுறாங்க. ஒரே கும்பலா இருக்கு. இருந்தாலும் சொல்லிட்டு சிரிச்சுட்டு ஒரு பெரிய தியாகி போல, ஒரு பெரிய மக்களினுடைய உரிமைக்காக போராட்டத்துக்காக கைதாகி சிறை செல்வது போல காமெடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கைதாகி போறாரு. அரசு வாகனத்துல டெம்போ டிராவலரை அழைச்சிட்டு போறாங்க. 2 சேனல் இதை காட்சிப்படுத்துறாங்க. ஒரு சேனல் அவர் போறத காட்சியா படுத்திட்டு ரவுண்டு போட்டு மற்றதெல்லாம் பிளாக்கா காட்டிட்டு அந்த ரவுண்டை மட்டும் பிரைட்டா காட்டிட்டு அரஸ்டட் சொல்லி போட்டு ஒரு இதுல போடுறாங்க. நான் எந்த சேனல்னு சொல்ல விரும்பல. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? இது ஒரு பக்கம். அப்படியே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஏசி இல்லாத வாகனத்தில் உதயநிதி ஸ்டாலின் அழைத்து செல்லப்படுகிறார்னு சொல்லி போடுறாங்க. இதை படிச்சோன்னே உங்களுக்கு என்ன மனசுல தோணுது? சோ நியூஸ் அப்படிங்கிறத நியூஸா கொடுக்கணும். ஒரு நிகழ்வு நடக்கிறத எந்த விதமான சமரசமும் இல்லாம யார் பக்க சார்பும் இல்லாம கொடுக்கணும் அப்படிங்கறத இந்த இடத்துல ஒரு பத்திரிகையாளனா ஒரு ஊடகவியலாளனா கடமையை செய்யணும். ஆனா நிறுவனங்கள், ஊடகத்தை வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஒரு நேரட்டிவ் செட் பண்றாங்க. நீங்க திமுகவுக்கு ஆதரவாளர்னா ஒண்ணு போடுறீங்க, அதே திமுகவுக்கு எதிரான உங்க நிலைப்பாடு அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரி போடுறீங்க. ஆனா சம்பவம் ஒண்ணுதான். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசு அந்த கைது செய்யப்படும் போது பக்கத்துல தாவேகா சப்போர்ட்டர் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய நண்பர் சஞ்சீவ் அவர் போன்ல வீடியோ எடுக்கிறார். அங்க என்ன நடக்குது, காவல்துறை பேசுறது, அவர் வெளியில வர்றது, அவங்க எல்லாம் கூடி நிக்கிறாங்க. உடனே இவங்க இங்கிருந்து கீழே இருந்து திமுகவினர் அவரை பார்த்து வசவான சொற்கள், என்ன விஷயத்துக்காக உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிறதும், அவர் கைது செய்யப்பட்ட அந்த நிகழ்வு நடக்கும் போது திமுகவினர் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றதையும் இந்த இடத்துல கோடிட்டு காட்ட வேண்டிய ஒரு விஷயம். அவர் வீடியோ எடுத்தாரு. அதுல பீப்லாம் போட்டாங்க. அது என்ன வார்த்தைன்றது தெரியல. சோ அது ஒரு புகழ்பெற்ற ஒரு சம்பவமா இந்த இடத்துல கோடிட்டு காட்ட வேண்டிய விஷயமா இருக்கு. இப்போ அவர் போயிட்டு அங்க விசாரிச்சுட்டு தஞ்சையில விடுதலை செய்யப்படுவார், அவரு விட்டுருவாங்கன்னு சொல்றாங்க. போய் சேர்றதுக்கு எப்படி ஒரு 8 மணி 8:30 மணி ஆகுதுன்னு வச்சுங்களேன். வழியில அவர் சாப்பிட்றதுக்கு கூட அவரை நிறுத்தல, இயற்கை உபாதையை கழிக்க கூட அவர் நிறுத்தலன்னு சொல்லிட்டு மாசு முன்னாள் அமைச்சர் அவர் ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாரு. ஆனா ஒரு ஸ்டேஷன்ல நிறுத்தி அவருக்கான சாப்பாடு வழங்கப்பட்டதும் அப்படின்றதையும் பார்த்தோம். 2வது, இது அப்படியே இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்களேன். நைட்டு 12:30 மணிக்கு காவல் உயர் அதிகாரிகளுக்கு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை அரெஸ்ட் பண்ணுங்கன்ற ஒரு கமாண்ட் வருது. அவங்க தஞ்சாவூர்ல இருந்து கிளம்பி வர்றாங்க. காலையில் இங்கே 7:30 மணிக்கு வர்றாங்க. இங்கிருந்து அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு, அரெஸ்ட் பண்ணும்போது நடந்த விஷயங்கள், கலேபரங்கள், அவரை சொல்றது, சண்டை போடுறது, அங்க நடந்த வாக்குவாதம், வார்த்தை மோதல்கள், சபரேஷனும் வந்துட்டாரு, இதெல்லாம் நடக்குதா, அவர் மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குமா, அப்புறம் அவரை கூட்டிட்டு மறுபடியும் இங்கிருந்து அதே வாகனத்துல போறாங்க. அந்த டெம்போ டிராவலர்ல பாருங்க, எல்லாருமே நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஏன்னா சேகர்பாபு உட்காந்துருக்காரு, மாசு இருக்காரு, இன்னும் பல பேர் இருக்காங்க. 2 காவலர்கள் பார்த்தீங்கன்னா நின்றுட்டே வருவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, சென்னையில இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் நின்றுட்டே போறது அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்றது யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. எல்லா நேரங்கள்லையுமே குற்ற சம்பவங்கள் நடக்கும்போது பொதுவாகவே காவல்துறையை சார்ந்த ஒட்டுமொத்தமா காவலர்களை பார்த்தாலே நமக்கு ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட அவங்க மேல வெறுப்பு தான் வருது. இந்த மாதிரியான சம்பவத்துல உதயநிதி வழியில நின்று சாப்பிட்டார் இல்லையா, அந்த நேரத்துல அந்த காவலர்கள் சாப்பிட்டுருப்பாங்களா? இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்காக எனக்கு நிறுத்தலன்னு சொல்லி மாசு கம்ப்ளைண்ட் பண்றாரு இல்லையா, காவல்துறையினர் இயற்கை உபாதையை கழிக்க முடிஞ்சுதா? ஒருவேளை அவங்க நினைச்சாங்கன்னா நிறுத்தி போக முடியுமா?
அவருக்கு சாப்பாடு கூட அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்ற இந்த இடத்துல பார்வையை நான் வைக்கிறேன். ஏன்னா எல்லா விஷயங்கள்லையுமே காவல்துறையை சார்ந்த காவலர்களை திட்டிக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது, ஒரு பெரிய அரசு அப்படின்றது நடக்கும்போது அவங்க டிப்ரெஷன், மன அழுத்தம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தொழில் ரீதியா பணி ரீதியா எப்படி ஏற்படும், இதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பொதுமக்களோட அவங்க ஜெல்லாகி போகாம இருக்கிறது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களுக்கெல்லாம் நினைக்கிறேன். ஜஸ்ட் சொல்லணும்னு நினைச்சு சொல்லணும் வச்சுட்டு. ரெண்டாவது, அவங்க இங்கிருந்து போறாங்க, போய் சேர்றதுக்கே லேட் ஆகும், அங்க விசாரிச்சுட்டு மறுபடியும் விட்டாங்க அப்படின்னா நாளைக்கு சட்டசபை நிகழ்வு நடக்கிறதுனால அப்ப காலையில தான் அவர் வந்து சேருவாரா? ஒருவேளை இன்றைக்குள் அவரை விடுவிக்க வேண்டும் சொல்லி நீதிமன்றம் சொல்லுச்சு. அப்ப இன்றுனா நைட்டு 12 மணி வரைக்கும் இன்றுதான் 11:59 விடுவாங்களா அப்படின்றது தெரியல. ரெண்டாவது, இந்த காவலர்களுடைய வாகனத்திலேயே அழைச்சிட்டு போனாங்க, அது எந்த அளவுக்கு அந்த டிராவல் பண்ணுது அப்படின்றது. ஒரு 300 கிலோமீட்டர் போயிட்டு மறுபடியும் 300 கிலோமீட்டர் வருது. ஏன்னா அவர் ரேஞ்ச் ரோவர்ல, லேண்ட் ரோவர்ல அப்படியே கெத்தா ஏசியை போட்டு அந்த வண்டியில எப்படி போவாங்க. ஆனா அவங்கள இந்த வாகனத்துல அழைச்சிட்டு போறாங்க அப்படின்றது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பெயின்ஃபுல்லா இருந்திருக்கும், அதுவே அவங்களுக்கு தண்டனையா இருக்குமா அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள். 9 செக்ஷன்ல போட்டிருந்தாலும் ஒரு செக்ஷன் அது பிணையில வெளிவர முடியாது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இது எஃப்ஐஆர் போட்டாங்களா, எஃப்ஐஆர் போட்டா அது நீதிமன்றம் அப்படின்ற மாதிரி இருக்கும், இல்ல ஒரு வேளை கம்ப்ளைண்ட் மட்டும் வாங்கிட்டு விசாரணை அப்படின்றத செஞ்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கு. திமுக காரங்கெல்லாம் போராட்டம், ஆர்ப்பாட்டம், நாளை சட்டசபையில் கலந்து கொள்ள கூடாது என்பதற்காக ஜோசப் விஜய் அவர்கள் செய்த சதி அப்படின்னு சொல்லி கூவிட்டு இருக்கிற நேரத்துல நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. இதெல்லாமே நாளைக்கு பேசுபொருளா இருக்கு. நாளைக்கு சட்டசபையில ஒரு பெரிய அனல் பறக்கக்கூடிய விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்பார்க்கப்படுது. யூடியூப்ல சோசியல் மீடியால ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு, அப்பா ஸ்டாலின் மிசா வழக்கில் உள்ளே போனார், மகன் உதயநிதி த்ரிஷா வழக்கில் உள்ளே போறார் அப்படின்ற மாதிரியான ரொம்ப ஒரு கேட்சியான கேப்ஷன் வச்சு அவர் போட்டிருக்காரு. பெண்களை ஆபாசமா பேசுறது. ரெண்டாவது, உதயநிதி அவர்கள் எந்த இடத்துலயாவது த்ரிஷான்ற பெயரையோ அவளை பெண்களை ஆபாசமாக பேசி பண்ணார் அப்படின்றதையோ இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க கேள்வி கேட்கறாங்க. ஆனால் உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க த்ரிஷான்ற பேரை சொல்லும் போது குறைந்தபட்சம் இங்க நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அந்த வேலையை மட்டும் பார்க்கணும், இந்த மாதிரியான அன்வான்ட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி இவர் சொல்லலாமே, அதை ஏன் இவர் சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான கொஸ்டினை இவர் மேல வைக்கிறாங்க. நியாயமான ஒரு இதாதான் இருக்கு. ரெண்டாவது, மனைவி வீட்டுல இருக்காங்க, அவங்க பாத்ரூம்ல இருக்காங்க, இன்னொரு 10 நிமிஷம் வந்துருவாருன்னு சொல்லிட்டு காவலர் அரெஸ்ட் பண்ண வந்த காவலர்கிட்ட ஒரு ஆபீசர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கடைசியில அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. மனைவி எந்த விதமான எக்ஸ் வலைதளத்துல ட்வீட்டோ எதுவுமே போடல. ஆனா நிவேதா பெத்ராஜ் அப்படின்ற நடிகை திருக்குறளை மேற்கோள் காட்டி போட்டிருக்காங்க. அந்த குறளுக்கான அர்த்தத்தை பார்த்தா அவங்க உதயநிதி ஸ்டாலினை ஏதாவது தப்பா சொல்றாங்களா அல்லது விமர்சிக்கிறாங்களா? ஏன் நீங்க ஒருத்தர் இல்லாத போது அவரை விமர்சிச்சு இந்த மாதிரி பண்றதுக்கு நீங்க உயிரோடு இல்லாமலே இருக்கலாம், மரணித்தே போகலான்ற மாதிரி அந்த குறள் பொருள்படும்படியான அந்த குறளை சொல்றாங்களா? அல்லது விஜய் முதலமைச்சர் அவர்களை சொல்லி அவர் சொல்லாத விஷயத்தை நீங்க சொன்னதா எதுக்கு சொல்றீங்கன்னு சொல்லி அவங்கள சொல்றாங்களா அப்படின்ற மாதிரி 2 கருத்து இருக்கு. ஆனா நிவேதா பெத்ராஜ் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இணைந்து படம் நடித்திருப்பதனால இவங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாகத்தான் பேசியிருப்பார்கள் சொல்லப்பட்டாலும் அந்த பதிவிட்ட குறளினுடைய பொருள் அந்த செயலுக்கு பொருத்தமாக இல்லை அப்படின்ற ஒரு டிப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ் அந்த இடத்துல வருது. இன்னைக்கு வழக்கம் போல செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல கையெழுத்திட வர்றாங்க. கரெக்டா அவர் வரும்போது உதயநிதி ஸ்டாலினுடைய கைது அப்படிங்கிற தகவல் அவருக்கு கிடைக்குது. அவர் போன்லயே பாக்குறாரு, எதிர்கட்சி தலைவர், வருங்கால திமுக தலைவர்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு மாதிரி அவருமே என்ன இருக்கு இல்லையா, கட்சியினுடைய தலைமை பொறுப்பு இல்லையா, பார்த்துட்டு பாருனாரு. மறுபடியும் போன் எடுத்து அவர் நிறைய நபர்கள்ட்ட பேசுறாரு, என்னென்ன நடக்குது அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் பேசுறாரு. யார்கிட்ட பேசினாரு என்னன்றதுல, பட் அவருக்கும் வருத்தம். இவர் போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போடுறாரு, அவர் அங்க அரெஸ்ட் ஆகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி இருக்கு. கூடவே அவருடைய தம்பியும் இருந்திருக்காரு அப்படின்றதும் கூடுதல் தகவலா இருக்கு. இன்னொரு தகவலா, எல்லாருமே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கைதை பத்தி பேசிட்டு இருக்கிற நிலையில இன்னொருத்தரும் கைதாகி இருக்காரு, PR சுந்தர். பெரிய பிரபலமா இல்லைனாலும் நீங்க ஓரளவுக்கு இணையதளங்கள்ல போயிட்டு இந்த பொருளாதார வல்லுநர்களுடைய பேட்டிகளை பாக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவர் பேரு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், PR சுந்தர். இதுல இன்னொரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய பிளாட் இருக்கு தெரியுங்களா, இங்க ஒரு பிளாட் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பிளாட்டுக்கு பக்கத்து பிளாட்டு இவரு தான்.
நல்ல வெல்தி மேனு, நிறைய என்ன டிப்ஸ்லாம், ஷேர் மார்க்கெட் டிப்ஸ்லாம் கொடுத்து குரூப்ஸ்லாம் நிறைய வச்சிருக்காரு. இவர் மேல ஒரு பிராது, என்ன பிராது, அதேதான் பாலியல் தொல்லை கொடுத்ததாக பிராது கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுத்தது ஒரு செய்தி வாசிப்பாளர் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகிறது. பிசினஸ் விஷயமா பேசுறதுக்காக கூப்பிட்டு என்ன ஹராஸ்மெண்ட் அப்படின்னு பண்ணாரு அப்படின்றதும், இந்த விஷயத்த அவங்களுடைய மனைவி கிட்ட போய் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண் சொல்றாங்க, அதுக்கு நடவடிக்கை இல்லை. அவங்க கிட்ட சொன்ன பிறகு பேசலாம் வாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் கூப்பிடுறாரு. மறுபடியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறையில ஒரு 3 மணி நேரம் அடைத்து வைத்தார்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களையும் கம்ப்ளைண்டா ஐஸ் ஹவுஸ் காவல் நிலையத்தில் அவங்க கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் PR சுந்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், விசாரணை வளையத்திற்குள் இருக்கிறார் அப்படின்ற இன்னொரு தகவல். கூடவே அர்த்தமுள்ள இந்து மதம் இந்த வாசகத்தை, இந்த புத்தகத்தை யார் எழுதினார்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கவிஞர் ஐயா கண்ணதாசன் அவர்கள். அவருடைய மகள் விசாலி கண்ணதாசன், அவங்களும் கவிஞர், வேற ஏதோ ப்ரொஃபஷனல் இருக்காங்க போல இருக்கு. என்ன அப்படின்னா, அர்த்தமுள்ள இந்து மதத்தை எழுதிய தகப்பனார் எழுதினார். அவருடைய மகள் விசாலி கண்ணதாசன் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறி இருக்கிறார். சமீபத்துல ஞானஸ்நானம் பெற்று அவர் மதம் மாறி இருக்கிறார். இது தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய விருப்பம். அவங்க 18 வயதிற்கு மேற்பட்டவராக இருக்கிறனால இதை நம்ம பொது வெளியில பேசுறது அப்படின்றது நான் உரிமையை எடுத்துக்கல. நான் என்ன சொல்ல வரேன், நான் என்ன இந்த விஷயத்தை நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, அர்த்தமுள்ள இந்து மதத்தையும் இந்து மதத்தினுடைய அந்த நம்பிக்கைகளுக்கும் கவிஞர் கண்ணதாசன் ஐயா எழுதிய புத்தகங்கள் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு உந்துகோலாகவும் உண்மையாகவும் உள்ளத்திற்கு இதமாகவும் இருக்கக்கூடிய நிலையில அவருடைய மகள் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறி இருக்கிறார்ன்ற தகவலை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய குட் ஷெப்பர்ட் ஆலயத்துல தான் அவங்க ஞானஸ்நானம் மற்றும் அந்த முறைப்படியான விஷயங்களை செஞ்சு கிறிஸ்தவ மதத்திற்கு மாறி இருப்பதாக சாதாரண நபர் இல்லை, அவரும் ஒரு ஆக்டர் தான், சுகுமார். அவர் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் அதை பற்றின விளக்கங்களை சொல்லி அவர் சின்ன வயசுல எப்படிலாம் இருந்தோம் அப்படின்றலாம் சொல்லிட்டு அவருடைய பக்கத்தில் போட்டிருக்காரு. உள்ளபடியே இது படித்தோன்னே இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இது வந்து என்ன ஒரு தகவலாக இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சோம். இந்த காணொலியில் நீங்கள் பார்த்த தகவல் பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நன்றி நேயர்களே.